நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஓகேவா, நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மெத்தட் வந்துச்சுன்னா, அதாவது எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் எக்ஸு கொடுத்துட்டு எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா இங்கே மைனஸ் கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதில் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ab. இது ஃபார்முலா. ஏ பிளஸ் பின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பிளஸ் 1/x அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அதுக்கு ஸ்கொயர் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே ஏ மைனஸ் பின்னா எக்ஸ் மைனஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ab. இங்கே ஏ பிங்கிறது என்ன? ஏங்கிறது எக்ஸ், பிங்கிறது 1/x. அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே பாருங்க, எக்ஸ் பிளஸ் 1/xக்கு பதில் 2ன்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4ன்னு நான் போட்டுறேன். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 4 எக்ஸ், ஏங்கிறது எக்ஸ், பிங்கிறது 1/x. அப்போ என்ன ஆயிடுது? எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுது. அகைன் இங்கே ஒரு 4 இருக்கு. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ இங்கே இருக்க ப்ளஸில் இருக்க 4 வந்து இங்கிட்டு வர்றப்போ மைனஸில் வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆயிரும்? 4 மைனஸ் 4ங்கிறது 0 ஆயிரும். இங்கே இருக்க மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ 4 மைனஸ் 4 0. ஓகே, ஸோ இதோட ஸ்கொயரும் என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னாலும் சேம் 0 தான் வரும் ஆன்சர். அப்போது எக்ஸ் மைனஸ் 1/x இதுக்கு ஆன்சர் 0.